அவர் சேனல். நீங்கள் நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். பரிகளில் லட்சுமி நரசிம்மர் இருக்கார். அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு பைனாப்பிள் கேசரி பண்ணலாம். வாங்க கோயிலுக்கு போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காரில் தான் போகிறோம். டோர்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு ஃபுல் ப்ரொடெக்ஷனோட தான் போகிறோம். சானிடைசர் மாஸ்க்லாம் போட்டு இதுதான் போகிறோம். வாங்க இன்னைக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் பண்ருட்டிலேருந்து பரிகள் லட்சுமி நரசிம்மரை பார்க்க போகிறோம். பண்ருட்டிலேருந்து 24 கிலோமீட்ரு. நல்ல சக்தி வாய்ந்த நரசிம்மர். நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க. இந்த மதில் சேவரு சிவன் கோயில் மதில் சேவருங்க. இது வந்து திருநாவலூர், நம்ம சுந்தரர் பிறந்த ஊர். தேவார பாடல் பெற்ற தலத்தில் இது ஒன்று. சாமியோட பேர் பசுபதீஸ்வரர். கோயில் அருமையாக இருக்கும். திருச்சி சென்னை நெடுஞ்சாலைக்கு வந்துட்டோம். சென்னையிலேருந்து நீங்கள் வரணும்னா 193 கிலோமீட்ரு. அங்கேருந்து விழுப்புரம் வந்துட்டு விழுப்புரத்துலேருந்து 76 கிலோமீட்ரு. விழுப்புரம் தாண்டி ரைட்டில் ரோடு கட் ஆகும். இந்த இடத்துல பரிகள் போர்டு இருக்குது பாருங்க. இங்கே தான் நம்ம ரோடு கட் ஆகணும். ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். இதுதான் கரெக்டான வழி. இது உள்ளே போனோம்னா பரிகள் ஒரு 2 கிலோமீட்டர் ஊர் உள்ள போயிடலாம். சென்னை நெடுஞ்சாலையில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில். பரிகள் கோயில் போயிட்டு வந்துட்டோம். சாமி வந்து மூலஸ்தானம் மூடி இருக்கு. கோயில் கும்பாபிஷேகம்லாம் நடாதுன்னு மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் பார்த்தோம்னா நரசிம்மரை அத்தி மரத்தில் செஞ்சு தனியாக சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுருக்குறாங்க. அவர் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியில் வருவாராம். அப்புறம் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் எடுத்து திரும்பி அவரை தானியத்தில் வச்சு மூடிடுவாங்களாம். அதுக்கப்புறம் 12 வருஷம் சரின்னு கும்பாபிஷேகம் அப்போ தான் திரும்பியும் அவர் வருவாராம். இப்போ நீங்கள் பரிகள் கோயிலுக்கு போனீங்கன்னா அத்தி நரசிம்மரை பார்த்துட்டு வரலாம். நல்ல திருப்தியாக இருந்தது. நல்லா அழகாக குட்டியாக நல்லா அழகாக இருக்கார் நரசிம்மர். நான் வந்து வர வழியில் பைனாப்பிள் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதை என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி பண்ணி சாமி பூஜை ரூமில் வச்சு சாமிக்கு நிவேதனம் பண்ணலான்னு இருக்கிறேன். வாங்க பைனாப்பிள் கேசரி பண்ணலாம். பைனாப்பிளை கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பீஸ் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். கேசரிக்கு தேவையான ஒரு 3 பீஸ் மட்டும் எடுத்துப்போம். இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த முள்ளை வந்து நல்லா சூப்பராக கட் பண்ணி எடுத்துடலாம். வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க, ஜூஸ் போட்டு சாப்பிட்றலாம். இந்த உள்ள இருக்கிற சென்டர் எடுத்துடலாம். சென்டரையும் தூக்கி போட்டுறாதீங்க. அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து ஜூஸ் போட்டு சாப்பிட்றலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். வாங்க. 1 ஸ்பூன் நெய், இந்த வெட்டி வச்ச பீஸ் இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சர்க்கரையை மேலே தூவி விடலாம்.
திருப்பி போடலாம். திருப்பி போட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை. இது நான் ஏன் இப்படி சர்க்கரை போடுறேன்னா, இந்த சர்க்கரை போட்டு இந்த மாதிரி போட்டு வதக்கணும்னா இந்த சர்க்கரை ஜூஸ் எல்லாம் அதில் ஏறிடும். உங்களுக்கு நல்லா அன்னாசி பழம் கேசரியில் சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்காக இப்படி பண்ணுறேன். நாகாவில் டபுள் ரோஸ்டட் ரவை எடுத்துருக்கேன். அதனால் இதை வறுக்காமல் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா வறுத்துக்குங்க. இந்த கப்பால் 2 கப்பு ரவை எடுக்க போகிறேன். அதனால் நம்ம 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா கேசரி நல்லா தளன்னு வரும். தண்ணி கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இந்த பைனாப்பிளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள். தண்ணி கொதிக்குது, ஏலக்காய் தூள் போட்டுடலாம். இதில் 2 கப்பு ரவை எடுத்துருக்கேன். அதனால் 2க்கு 4 கப்பு சர்க்கரை போடலாம். ஆனால் நான் 3 கப்பு சர்க்கரை போடுறேன். சிலர் ரவையை போட்டுட்டு சர்க்கரை போடுவாங்க. ஆனால் வந்து சர்க்கரையை போட்டு தான் ரவை போடுவேன். அப்போ தான் நமக்கு ஈவனாக வந்துடும். சர்க்கரை ஆனால் பாகு வரக்கூடாது. சும்மா சர்க்கரை கரைஞ்சதும் ரவையை கொட்டிடணும். லெமன் எல்லோ கேசரி பவுட்ரு கடைகளில் கிடைக்குது. இதுக்குள்ளே லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்ச உடனே வெயிட் பண்ணக்கூடாது. ரவையை கொட்டிடலாம். ரவையை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இதை திறந்து கிண்டி விடுவோம். கட் பண்ண பைனாப்பிள் துண்டை போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கலாம். உங்களுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் வேணும்னா போடுங்க, இல்லைனா வேண்டாம். நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். அப்போ தான் இந்த பைனாப்பிள் வாசனை நல்லா தூக்கி கொடுக்கும். ரெட் கலர் டூட்டி ஃப்ரூட்டி.
க்ரீன் கலர் கொஞ்சம். பைனாப்பிள் கேசரி ரெடி. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.